மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுடைய அதிரடி ஏவுகணை தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தியை மறு அறிவித்தல் வரவை மூடுவதாக ஈரான் அதிரடி அறிவிப்பு திறக்கும்படி எச்சரிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அணுகுண்டு வீச்சு விமானங்களுடைய போட்டோக்களை அமெரிக்க ஜனாதிபதி பகிர்ந்ததால் பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் அதிரடியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருது. தற்போது குவைத் நாட்டில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதில் அமெரிக்காவினுடைய 3 இராணுவ வீரர்கள் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பையும் மீண்டும் ஒரு பெரும் பதட்டத்தையும் உண்டு பண்ணிருக்கு. இந்த தாக்குதலில் பல இராணுவ வீரர்கள் காயமடைந்ததாகவும் அதுபோக அமெரிக்காவினுடைய ஏவுகணை ஏவப்படுகின்ற தளங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியதில் ஹிமார்ஸ் ஏவுகணை மையம் இந்த தாக்குதலின் ஊடாக பலத்த சேதத்துக்கு உள்ளானதான செய்தியும் இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணிருக்கு. ஏவுகணையை நம்பித்தான் இந்த யுத்தத்தில் களங்கண்டாங்க. ஆனால் குவைத்தில் இருக்கின்ற குறித்த ஏவுகணை மையம் தகர்க்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக ஜோர்தான் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தியதில் ஜோர்தானில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அல் ஹசன் இராணுவ தளத்தில் இருந்த மிக முக்கியமான பெறுமதி வாய்ந்த MQ-4 என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா உளவு பார்க்கின்ற விமானம் ஈரானுடைய ஏவுகணை பசிக்கு இலக்கானதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணிருக்கு. இதனுடைய பொறுமதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தொடங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதி உள்ளதாக சொல்லப்படுது. குறித்த தாக்குதல் வெறுமனே அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை மட்டும் மையப்படுத்தி நடத்தப்பட்டதல்ல. அதுபோக குவைட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு உற்பத்தி நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியதாகவும் அதுபோக எல்லைப்புறத்தில் இருக்கின்ற 3 பாதுகாப்பு சாவடிகள் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குவைட் இராணுவ அறிக்கை சொல்லுது. குறித்த குவைட்டினுடைய இராணுவ அறிக்கையில மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவைட்டினுடைய கடல் எல்லைக்குள் ஆழ்துளை பனித்தளங்கள் மீது ஆளில்லா ட்ரோன்கள் அதிரடியான தாக்குதல் நடத்தியதில் பலத்த பொருளாதார சேதம் ஏற்பட்டதோடு பணியாளர் ஒருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு இப்போது வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுபோக கட்டார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது, பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது எச்சரிக்கை ஒலிகள் கேட்டாலும் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படலை அப்படின்ற ஒரு செய்தி இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஒரு ஆறுதல் அளிக்கின்றதாக இருக்குது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவினுடைய இராணுவ தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியில கடற்போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரானுடைய ஆதிக்கத்தை இல்லாதொழிப்பதற்காகவும் தான் இப்போது ஈரான் மீது அதிரடியான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்துது. கிட்டத்தட்ட 300 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூடிய சீக்கிரம் ஹோர்முஸ் ஜலசந்தி தமது கட்டுப்பாட்டுக்குள்ள சர்வதேச கடல் போக்குவரத்துக்கு உகந்ததான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறித்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்போது ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள பதட்டம் உச்சத்தை தொழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகும் பொழுது அங்கீகரிக்கப்படாத கடல் வழியாக ஒரு கப்பல் பயணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் எச்சரிக்கையாக சூட்டு சம்பவத்தை நடத்தினாங்க. உடனடியாக அமெரிக்காவுக்கு கடுப்பு வந்தது. குறித்த கப்பலுக்கோ கப்பலோட நிறுவனத்துக்கோ அது சார்ந்த நாடுகளுக்கோ கடுப்பு வரல, ஆத்திரமும் ஆவேசம் வந்தது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய உந்துதலின் காரணமாக அவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் ஒமான் கடற்பரப்புக்கு பக்கத்தால ஒரு வழியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனோட பயணிக்கணும் அப்படின்னு தான் இப்போது எல்லா கப்பல்களுக்கும் அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்ன யாருமே அங்கே பயணிக்கிறாங்க இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருக்கின்ற சில நாடுகளுடைய கப்பல்கள் பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த கப்பலின் மீது சூட்டு சம்பவத்தை நடத்தினாங்க என்பதற்காகத்தான் அமெரிக்கா அதிரடியாக ஈரானுடைய 140 இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இந்த ஒரு தாக்குதலை அடுத்து தான் ஈரான் அதிரடியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறு அறிவித்தல் வரும் வரை ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதாக அறிவித்தாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிரந்தரமான ஒரு மூடு விழாவை ஹோர்முஸ் ஜலசந்தியில கொண்டு வந்துட்டாங்க. இது குறித்து அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில பயணிக்க முடியுமான சூழ்நிலை இருக்கு, ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி இல்லை, நீங்க பயமில்லாம பயணிக்கலாம், அந்த ஒரு பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் அவங்க பதிலுக்கு விட்டுருக்காங்க. ஈரான் சொல்லுது இதுக்கு மேல ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள யாரும் பயணிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஈரான் தரப்புல சொல்றாங்க. இருந்தாலும் அமெரிக்கா பொறுத்த வகையில
ஹோர்முஸ் ஜலசந்தி நமது கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உலகத்துக்கு சொல்றதுக்கு தான் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கு, அதுக்கான பாதுகாப்பை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யதார்த்தத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியை முற்று முழுதுமாக ஈரான் கால வரையறை என்று இப்போது மூடியிருக்கு. இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக வலைத்தளத்தில் அமெரிக்காவுடைய அதிநவீன அணுகுண்டுகளை வீசுகின்ற சக்தி வாய்ந்த ஏவுகின்ற B2 ஸ்டீல்த் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானத்தினுடைய ஒரு போட்டோவை இப்போது பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு. குறித்த விமானம் வாஷிங்டன்ல பறந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான காட்சி தான் அந்த போட்டோல இருக்குது. ஈரான் மீது அமெரிக்கா 140 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி முடிகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒரு போட்டோவை அவர் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு. இந்த குறித்த விமானம் டசின் கணக்கான அணுகுண்டுகளையும் ஏனைய குண்டுகளையும் திறம்பட வீசுகின்ற ஆற்றல் மிக்கது என்றும் அது 72 டன் எடை கொண்ட போர் விமானம் என்றும் கிட்டத்தட்ட மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது, துல்லியமான இலக்குகளை தாக்குதல் நடத்தக்கூடியது, அமெரிக்காவினுடைய மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு போர் விமானம் என்றும் இதனுடைய பொறுமதி 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், கிட்டத்தட்ட 200 கோடி அமெரிக்க டாலர்ஸையும் தாண்டிய பொறுமதி உள்ள இந்த ஒரு விமானத்தை தான் இப்போது அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை பதிவேற்றம் செய்கிறவர் இப்போது எதற்காக இராணுவம் சார்ந்த ஒரு விமானத்தினுடைய போட்டோவை இப்படி பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு என்ற ஒரு விஷயம் இப்போது வாதிக்கப்படுது, பெரும் அச்சத்தையும் உண்டு பண்ணிருக்கு. திறம்பட்ட இராணுவ கட்டமைப்பையும் இராணுவ தளவாடங்களை கொண்ட நாடு எமது நாடு. இதுக்கு முன்னால் ஈரான் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாரா? இது போன்ற இராணுவ தளங்களை வச்சு ஈரானை எப்படியாவது முடிச்சிருவோம் சோலியா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரா? அல்லது எதுவும் வேலைக்கு ஆகாவிட்டால் இறுதியாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் கையில் எடுத்து ஒன்றுதான் அணுகுண்டு, அந்த ஒரு அணுகுண்டை தான் இறுதியில ஈரான் மீது பிரயோகிப்பதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு எத்தனிப்பாக, ஒரு ஆசையை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த ஒரு அணுகுண்டை மலையாக பொழிகின்ற இந்த போர் விமானத்துடைய போட்டோவை பதிவேற்றம் செய்தாரா என்ற ஒரு கேள்வியும் அச்சமும் இப்போது எழுந்திருக்கு. அரபு நாட்டுடைய ஒரு அரசியல் ஆய்வாளர், அவர் ஒரு ஊடகவியலாளர், அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தில் 3 மரணங்கள் திடீரென நிகழ்ந்திருக்கு. ஒன்று கட்டாருடைய முன்னைய நாள் அமீர் இறந்திருக்கிறாரு. அடுத்தது அமெரிக்காவுடைய காங்கிரஸ் உறுப்பினர், யுத்தத்தை ரொம்ப விரும்புகிறவர், யுத்தம் இல்லாமல் அவர் வாழ முடியாது, அவர் உக்ரைனுக்கு பயணித்த சந்தர்ப்பத்தில் திடீர் மாரடைப்பின் காரணமாக இறந்திருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சே கிரஹாம் என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸினுடைய உறுப்பினராக இருந்தவர், யுத்த பிரியர், இப்போது இறந்திருக்கிறாரு. மூன்றாவதான மரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றத்தை குறைப்பதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் பேச்சுவார்த்தையும் என்ற அந்த ஆத்மா இப்போது இறுதி மூச்சை விட்டாச்சு. இதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை என்பதற்கான இடமே கிடையாது, அதுவும் இறந்து போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவருடைய ஒரு ஆய்வு கட்டுரையில சொல்லி இருந்தாரு. இப்போது யுத்தம் எங்க நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை சுத்தித்தான். ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்த சனிக்கிழமைக்குள்ள ஈரான் திறந்து உலக கடல் வர்த்தகத்துக்கான பாதையை திறந்து கொடுக்கணும், அங்கு அமைதியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை அமெரிக்கா கொடுத்திருந்தது. இல்லைண்டா ஈரான் மீது சரமாரியான தாக்குதலை நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை விட்டிருந்தாங்க. ஈரான் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் நாம் சொல்லுகின்ற வழிப்பாதையினால் கப்பல்கள் பயணிப்பதாக இருந்தால் பயணிக்கட்டும், இல்லைண்டா அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும், அவைகளுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்படும். அமெரிக்காவுடைய எச்சரிக்கையெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள போறதில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது குறித்து ஒமான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில 2 கடல்வழி பாதைகளை உருவாக்கிக் கொள்வோம். ஒன்று ஒமானுடைய கடற்பரப்பில், மற்றொன்று ஈரானுடைய கடற்பரப்பில். ஒமானுடைய கடற்பரப்பில் இருக்கின்ற கடல்வழி பாதை இலவசமாக திறக்கப்படும், ஈரான் விரும்பினால் கட்டணங்களை அறவிடலாம் அப்படின்னு ஒரு கொள்கைக்குள்ள வந்தாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து ஈரான் ஆழ்ந்து சிந்தித்து, எங்களை கலட்டி விட போறீங்க, அமெரிக்கா பக்கம் சைடு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்தி இதுக்கு பின்னால எந்த வகையிலும் திறக்கப்பட மாட்டாது, மறு அறிவித்தல் வரைக்கும் மூடப்படுகிறது, அதனுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கமும் எமது கரங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடியாச்சு. இப்போது இந்த யுத்தம் நிறைவுக்கு வரணுமாக இருந்தா ஹோர்முஸ் ஜலசந்தி தான் அதை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாறி இருக்கு. ஈரானுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு நாங்க வரோம், பிரச்சனை இல்லை, ஆனா ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய ஏகபோக உரிமையாளர்களா நாங்க இருக்கிறோம், அதை நீங்களே எழுதி கொடுங்க அப்படின்ற ஒரு கொள்கையில தான் இப்போது ஈரானுடைய நிலப்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லப்படுகின்ற ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய எண்ணெய் கையிருப்பு இப்போது பாரிய அளவு வீழ்ச்சி கண்டிருக்கு. ஒருவேளை ஹோர்முஸ் ஜலசந்தியும் பாபால் மந்தமும் மூடப்படும் பட்சத்தில் உலக அளவில் பாரிய அளவிலான மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி உண்டாகும். அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு ஈரானிடம் சரணடையதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும்
ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரானிடம் உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா வழங்குவது என்பது அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் அதிகாரப்பூர்வமான ஒரு தோல்வியாகவும் அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எச்சரிச்சிருக்கு. இது குறித்து ரஷ்யாவினுடைய மூத்த அரசியல்வாதி டிமித்ரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி ஒரு அணுகுண்டு என்றால் பாபல் மந்தம் ஒரு வெப்ப அணுகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த காரணத்துக்காகவும் இப்போது ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை விட்டு கொடுத்து ஒரு சமாதானத்துக்கு போற நிலப்பாட்டுல கிடையவே கிடையாது. என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறணும், அதுவும் கௌரவமாக வெளியேறணும் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுல தான் இப்போது அமெரிக்கா இருக்குது. 3 ராணுவ வீரர்கள் உட்பட பல ராணுவ வீரர்கள் காயமடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு செய்தியை அமெரிக்கா மறுத்தாலும் இப்போது இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக ஹிப்ரு மொழியிலான பல்வேறு ஊடகங்களை இந்த செய்தியை இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா மறைக்க நினைச்ச ஒரு செய்தியை எதற்காக இஸ்ரேல் வெளியே சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஊதி பெருசாக்கி அதில் குளிர் காயணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.